ஆனால் நமது நிலைப்பாட்டை இந்த தேர்தல் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். அதாவது எமது மக்களுடைய ஜனநாயக முடிவு என்ன? நம்முடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அநேகமாக தேர்தல் விஞ்ஞாபனம் வார முடிவில் வெளிவரும். எங்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக நம்முடைய தெளிவான நிலைப்பாட்டை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் கூறுவோம். அது மாத்திரமல்ல, நமது மக்களுடைய அத்தியாவசிய உடனடி தேவைகள் சம்பந்தமாக என்ன விதமாக அவர்கள் அந்த கடமைகள் அணுகப்பட வேண்டும், என்ன விதமாக தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் கூறுவோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எமது மக்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற முடிவு இந்த தேர்தல் முடிவு மூலமாக வெளிவர வேண்டும். அது வெளிவருவது அமிதமாக வெளிவருவது இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் சர்வதேசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு அத்தியாவசியமான தேவை. நமது மக்கள் 90% வாக்களித்தால் நாங்கள் நிச்சயமாக முதலிடத்தை கைப்பற்றுவோம். உங்களுக்கு புள்ளிவிவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. 70,000 வாக்கள் நாங்கள் பெறுவோமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முதலிடத்தை கைப்பற்றுவோம், 2ஆம் இடத்தை கைப்பற்றுவோம். முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு இருந்தால் 3ஆம் இடத்தை கைப்பற்றலாம். முஸ்லிம் மக்கள் எங்களுடன் சேர்ந்து அவர்கள் வாக்களிப்பார்கள் இருந்தால் 3ஆம் இடத்தை நாங்கள் கைப்பற்றலாம். அமிதமான ஒரு சூழலில் அவர்கள் ஒருவரை எம்பி ஆக்கக்கூடிய வழியை நாங்கள் பார்ப்போம். இந்த நிலையை எங்களால் அடைய முடியும். நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோமா இருந்தால். அதனால் தவறுவிடாமல் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு திறமான வெற்றியை இந்த தேர்தலில் பெற்று அதன் மூலமாக ஒரு நிரந்தரமான நியாயமான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைநிற்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை பெற்று நமது மக்களுக்கு ஒரு நிரந்தரமான விமோசனத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும்